அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம மலேரியாவை பற்றி பார்ப்போம். மலேரியாவானது 4 வகையான பிளாஸ்மோடியம் பிசிஎஸ் மூலமாக காசஸ் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஓவலி, பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம். இந்த 4 டிஃப்ரெண்ட்டான பிளாஸ்மோடியம் பிசிஎஸ் மூலமாக மலேரியாவானது ஏற்படுகிறது. ஸோ இந்த பிளாஸ்மோடியம் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய ரெட் பிளட் செல்லுக்குள்ளே வாழக்கூடியது. இந்த பிளாஸ்மோடியமானது மனிதனுடைய இரத்த சிவப்பணுக்களுக்குள்ளே வாழக்கூடியது. ஸோ இந்த பிளாஸ்மோடியத்தினுடைய மெச்சூரான கண்டிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரோபோசோயிட். இந்த பிளாஸ்மோடியத்தினுடைய மெச்சூர் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரோபோசோயிட். இந்த பிளாஸ்மோடியமானது ஒரு இன்ஃபெக்டடான ஒரு ஃபீமேல் அனாபிளஸ் மஸ்கிட்டோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹியூமனை கடிப்பதின் மூலமாக ஒரு பர்சனிடமிருந்து அனதர் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக டிரான்ஸ்மிட்டட் ஆகுது. ஸோ இந்த பிளாஸ்மோடியத்தினுடைய லைஃப் சைக்கிளை பார்க்கும்போது இந்த பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் ஆனது டைஜெனிக் பாராசைட். அதாவது டைஜெனிக் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 2 விருந்தோம்பிகள் தேவைப்படுகிறது. அந்த 2 விருந்தோம்பிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதில் செகண்டரி ஹோஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனிதன். அது 2ஆம் நிலை விருந்தோம்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா மனிதன். ஸோ பிரைமரி ஹோஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அனாபிளஸ் மஸ்கிட்டோ. ஸோ பிளாஸ்மோடியத்தினுடைய லைஃப் சைக்கிளில் 3 நிலைகள் பார்த்தீங்கன்னா இன்வால்மெண்ட் ஆகுது. 1 சைசோகோனி, 2 கேமோகோனி, 3 ஸ்போரோகோனி. பிளாஸ்மோடியமானது தன்னுடைய லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3 விதமான நிலைகளில் கம்ப்ளீட் பண்ணுது. 1 பார்த்தீங்கன்னா சைசோகோனி, 2 கேமோகோனி, 3 ஸ்போரோகோனி. சரி, ஃபஸ்ட்டாக இந்த இன்ஃபெக்டடான ஃபீமேல் அனாபிளஸ் மஸ்கிட்டோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹியூமனை கடிப்பதின் மூலமாக இந்த பாராசைட்டானது மனிதனுடைய இரத்தத்துக்குள்ளே என்டர் ஆகுது. ஸோ மனிதனுடைய இரத்தத்துக்குள்ளே என்டரான அந்த பாராசைட்டானது தன்னுடைய சலைவாவை அந்த சலைவாக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போரோசோயிட் பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த ஸ்போரோசோயிட் இருக்கக்கூடிய அந்த சலைவாவை மனிதனுடைய இரத்தத்துக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுது. ஸோ பிளட்டுக்குள்ளே அந்த ஸ்போரோசோயிட்டானது ஃபஸ்ட்டாக லிவரில் இருக்கக்கூடிய எப்பாப்டிக் செல்ஸுக்குள்ளே என்டர் ஆகுது. லிவருக்குள்ளே இருக்கக்கூடிய எப்பாப்டிக் செல்ஸுக்குள்ளே என்டர் ஆகுது. இரத்தத்தின் மூலமாக தான் லிவரில் இருக்கக்கூடிய எப்பாப்டிக் செல்ஸுக்குள்ளே என்டர் ஆகுது. ஃபர்தராக லிவரில் அந்த ஸ்போரோசோயிட்டானது ஏசெக்சுவல் ஃபிஷன் மூலமாக மல்டிப்ளை ஆகுது. இந்த நிலைக்கு தான் சைசோகோனி அப்படின்னு பார்த்தோன்னா சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்போரோசோயிட்டானது லிவரில் மீரோசோயிட்டாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ லிவர்லேருந்து ரிலீஸ் ஆன பிறகு இந்த மீரோசோயிட்டானது லிவர்லேருந்து ரிலீஸ் ஆன பிறகு ஆர்பிசி ரெட் பிளட்ஸுக்குள்ள இந்த மீரோசோயிட்டானது என்டர் ஆகுது, பெனரேட் ஆகுது, உள்ள நுழைகிறது. ஸோ ஆர்பிசிக்குள்ள இரத்த சிவப்பு அணுக்களுக்குள்ள அந்த மீரோசோயிட்டானது யூனிசெல்லுலார் ட்ரோபோசைட்டை டெவலப்மெண்ட் பண்ணுது. இப்போ மீரோசோயிட்டானது என்னவோ டெவலப்மெண்ட் அடையுதுன்னு பார்த்தோன்னா யூனிசெல்லுலார் ட்ரோபோசைட்டாக டெவலப்மெண்ட் ஆகுது. இந்த யூனிசெல்லுலார் ட்ரோபோசைட்டானது தன்னுடைய சைஸை க்ரோ பண்ணுது. ஸோ அதில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் வேக்யூலானது சைட்டோபிளாசத்துக்குள்ள ஒரு ஒன் சைடில் புஷ் பண்ணி விடுது. புஷ் பண்ணி விட்டு அது எந்த ஸ்டேஜில் மாறுதுன்னு பார்த்தோன்னா சிக்னண்ட் ரிங் ஸ்டேஜ், அதாவது முத்திரை மோதிர வடிவத்தில் மாறுது. அந்த ட்ரோபோசைட்டினுடைய நியூக்ளியஸு ஏசெக்சுவலாக டிவைட் ஆகிட்டு சைசன்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. லார்ஜ் சைசன்ட்டு எந்த கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லோயிஷ் ப்ரௌன் பிக்மெண்ட் கிரானுல்ஸு சொல்கிறாங்க.
எல்லோயிஷ் ப்ரௌன் பிக்மெண்ட் கிரானுல்ஸ், அதுக்கு பேர் தான் ஷப்னர்ஸ் கிரானுல்ஸ் சொல்கிறோம். அந்த சைசன்ட் ஆனது டிவைட் ஆகிட்டு மோனோ நியூக்ளியேட்டட் மீரோசைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த சைசைன்ட் ஆனது டிவைட் ஆகிட்டு மோனோ நியூக்ளியேட்டட் மீரோசைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது ஒரே ஒரு உட்கரு இருக்கக்கூடிய மீரோசைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. கடைசியாக எரித்ரோசைட் சிதைவடைந்து ரெட் பிளட் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைசிஸ் அடைந்து மீரோசைட்டை ரிலீஸ் பண்ணுது. ஸோ ஹீமோசைனோட டாக்ஸினை பிளட் சீரத்துக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுது. ஹீமோசைனோட டாக்ஸினை பிளட் சீரத்துக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி மற்ற எரித்ரோசைட்டை இன்ஃபெக்ட் பண்ணுது. இந்த ரெட் பிளட் செல்ஸ் சிதைவடையும் போது ஒரு சைக்கிளிக் ஃபீவர் வந்து பார்த்தோன்னா ஏற்படுது, மற்ற சிம்டம்ஸ் வந்து ஏற்படுது. ஸோ இந்த எரித்ரோசைட்டிக் சைக்கிள் தன்னை என்ன செஞ்சுக்கொடின்னு வந்து பார்த்தோன்னா எவ்ரி 48 to 72 ஹவர்ஸில் இது என்ன செய்யுதுப்பா ரிப்பீட்டட் ஆகும். எதை டிபெண்ட் பண்ணி அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அந்த பிளாஸ்மோடியம் பீசிஎஸ், எந்த பிளாஸ்மோடியம் பீசிஎஸ் இன்வால்மெண்ட் ஆகுது, அந்த பிளாஸ்மோடியம் பீசிஎஸ் உடைய இன்வால்மெண்ட்டை பொறுத்து இந்த ஹவர்ஸ் வந்து பார்த்தோன்னா சேஞ்சஸ் ஆகும். ஸோ சடனாக மீரோசைட் வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் ஆகிட்டு ஆர்பிசிக்கு மேலே போயிட்டு அட்டாக் பண்ணால் ட்ரிகர் பண்ணி விடும். ஸோ இந்த சம்டைம் வந்து பார்த்தா இந்த மீரோசைட் ஆனது மேக்ரோ கேமிட்டோசைட்டாகவும் மைக்ரோ கேமிட்டோசைட்டாகவும் டிஃப்ரென்ஷியேட் அடையுது. எப்போ இந்த மஸ்கிட்டோவானது அது இந்த கேமிட்ஸை இன்ஜெஸ்ட் பண்ணுதோ அப்போ என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோ கேமிட்டோசைட்டு மேல் கேமிட்டாகவும் மைக்ரோ கேமிட்டோசைட்டு ஃபீமேல் கேமிட்டாகவும் உற்பத்தி ஆகும். இப்போது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், இப்போ மேலே சொன்ன வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயமே எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைசோகோனி என்ற ஒரு ப்ராசஸ்ஸு. ஸோ ஒன்று வந்து பார்த்தோன்னா லிவர் செல்லுக்குள்ளே நடக்குது, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ஆர்பிஸுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா நடக்குது. இந்த விஷயம் வந்து பார்த்தோன்னா ஆர்பிஸுக்குள்ளே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. மேலே அந்த சொன்ன விஷயம் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பேராசைட் எங்கே என்டர் ஆகுதுன்னு பார்த்தோன்னா எஃபப்டிக் அந்த செல்லுக்குள்ளே வந்து போனால் என்டர் ஆகுது. லிவரில் இருக்கக்கூடிய எஃபப்டிக் செல்ஸுக்குள்ளே இந்த மீரோசோயிட் ஆனது என்டர் ஆகிட்டு மீரோசோயிட்டாக கன்வெர்ட் ஆகுது. அதுக்கு பேர் வந்து போனால் நம்ம சைசோகோனின்னு சொல்லுவோம். இந்த மீரோசோயிட் ஆனது சிதைவடைந்து லிவர்லேருந்து ஆர்பிஸுக்குள்ளே வந்து போனால் என்டர் ஆகுது. இப்போ ஆர்பிஸுக்குள்ளே வந்து அந்த மீரோசோயிட் ஆனது யூனிசெல்லுலர் ட்ரோபோசைட்டாக மாறுது. இந்த யூனிசெல்லுலர் ட்ரோபோசைட் ஆனது என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஓகேவா ஏசெக்ஸுவலாக டிவைட் ஆகிட்டு சைசன்ட் வந்து பார்த்தோன்னா உற்பத்தி செய்யுது. இந்த சைசன்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த லார்ஜ் சைசன்ட் ஆனது எல்லோ கலரில் ப்ரௌன் பிக்மெண்டடு கிரானுல்ஸாக மாறும். அதுக்கு பேர் சப்னர் கிரானுல்ஸு சொல்லுவோம். இந்த சைசன்ட் ஆனது டிவைட் ஆகிட்டு மோனோ நியூக்ளியேட்டட் மீரோசைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். கடைசியாக இரத்த சிவப்பணுக்கள் சிதைவடைந்து மீரோசைட்டையும் ஈமோசைனோட டாக்ஸினையும் பிளட் ஸ்டீரத்துக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணி மற்ற எரித்ரோசைட்டை எல்லாரையும் இன்ஃபெக்ட் பண்ணும். இப்போது இரத்த சிவப்பணுக்கள் சிதைவடைந்து ஒரு சைக்கிள் ஆஃப் ஃபீவரை அதர் சிம்டம்ஸ் வந்து ஏற்படுத்தும். இந்த எரித்ரோசைட்டிக் ஸ்டேஜ் ஆஃப் சைக்கிள் அது ஒவ்வொரு 48 to 72 ஹவர்ஸில் ரிப்பீட்டட் ஆகும். ஸோ இது லாங்கராகவும் மாறும். எப்படி மாறும்னு பார்த்தோன்னா பிளாஸ்மோடியத்துடைய பிசிஎஸ்சி இன்வால்மெண்ட்டை பொறுத்து இது வந்து பார்த்தோன்னா லாங்கராக மாறலாம். இப்போது சடனாக மீரோசைட் ரிலீஸ் ஆகிட்டு ஆர்பிஸுக்கு மேலே என்ன செய்யுன்னு பார்த்தோன்னா அட்டாக் பண்ண ட்ரிகர் பண்ணிவிடும். சம்டைம்ஸ் இந்த மீரோசைட் ஆனது என்ன நடக்கும்னு பார்த்தோன்னா மேக்ரோ கேமிட்டோசைட்டாகவும் மைக்ரோ கேமிட்டோசைட்டாகவும் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. மேக்ரோ கேமிட்டோசைட் ஆனது மஸ்கிட்டோவானது இந்த கேமிட்டை இன்ஜெஸ்ட் பண்ண பிறகு இந்த மேக்ரோ கேமிட்டோசைட் ஆனது மேல் கேமிட்டாகவும் மைக்ரோ கேமிட்டோசைட் ஆனது ஃபீமேல் கேமிட்டாகவும் அது உற்பத்தி ஆகும்.
இப்போது மஸ்கிட்டோனுடைய கட்டுக்குள்ளே பார்க்க போகிறோம். இந்த மஸ்கிட்டோனுடைய கட்டுக்குள்ளே அது இன்ஃபெக்டடான எரித்ரோசைட்டானது லைசைஸ் அடைஞ்சு மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் அது கருவுற்று டிப்ளாய்டு ஜைகோட்டை ஃபார்மேஷன் பண்ணுது. அந்த டிப்ளாய்டு ஜைகோட்டுக்கு பேர் ஊகைனீட்டின்னு சொல்கிறோம். அந்த ஊகைனீட்டானது மஸ்கிட்டோனுடைய கட்டு வாலுக்குள்ளே மைக்ரேட் ஆகுது. ஸோ அந்த மஸ்கிட்டோடைய கட்டு வாலுக்குள்ளே வந்த இந்த ஊகைனீட்டானது ஊசைட்டாக டெவலப்மெண்ட் ஆகும். அந்த ஊசைட்டுக்குள்ள மியாசி செல் டிவிஷன் நடந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போரோசோயிட்டை ஃபார்மேஷன் பண்ணுது. இந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் ஸ்போரோகோனின்னு சொல்கிறோம். ஸ்போரோகோனி. ஸோ இந்த ஸ்போரோசோயிட்டானது மைக்ரேட் ஆகிட்டு மஸ்கிட்டோனுடைய சலவரி கிளாண்டுக்குள்ளே வராங்க. இந்த சைக்கிளானது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எப்போ ஒரு மஸ்கிட்டோவானது அனதர் ஹியூமன் ஹோஸ்ட்டை கிடைக்கிறாங்களோ அப்போது இந்த ஸ்போரோசோயிட்டானது இன்ஜெக்ட் பண்ணும். அப்போ இந்த ஸ்போரோசைட்டானது அனதர் ஹியூமன் ஹோஸ்ட்டுக்குள்ளே வந்த உடனே நெக்ஸ்ட்டு நியூ சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டைப்ஸ் ஆஃப் மலேரியா, இதில் 4 டைப்பான மலேரியா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெர்டைன், பெனைன் டெர்டைன் ஆர் வைவாக்ஸ் மலேரியா. இதனுடைய கான்செப்டிவ் ஏஜென்ட்டு பிளாஸ்மோடியம் வைவாக்ஸு. டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 48 hours. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா போர்டைன் மலேரியா. இதனுடைய கான்செப்டிவ் ஏஜென்ட்டு பிளாஸ்மோடியம் மலேரியே. இதனுடைய டியூரேஷன் 72 hours. மூணாவது மைல்டு டெர்டைன் மலேரியா. இது பிளாஸ்மோடியம் ஓவலி மூலமாக ஏற்படுது. இதனுடைய டியூரேஷன் வந்து 48 hours. கடைசியாக மாலிகனன்ட் டெர்டைன் ஆர் கியோட்டிடைன் மலேரியா. இது வந்து பார்த்தோன்னா இதனுடைய காசிட்டிவ் ஏஜென்ட் வந்து பார்த்தோன்னா பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபெரம். இதனுடைய டியூரேஷன் வந்து 36 to 48 hours. ஸோ 4 விதமான மலேரியா இருக்குது. ஒன்று டெர்டைன், பெனைன் டெர்டைன் ஆர் வைவாக்ஸ் மலேரியா, கோர்டைன் மலேரியா, மைல்டு டெர்டைன் மலேரியா, மாலிகனன்ட் டெர்டைன் மலேரியா. ஸோ இந்த 4 மலேரியா வந்து பார்த்தா இருக்குது. நம்பர் 1 டெர்டைன், பெனைன் டெர்டைன் ஆர் வைவாக்ஸ் மலேரியா, கோர்டைன் மலேரியா, மைல்டு டெர்டைன் மலேரியா, மாலிகனன்ட் டெர்டைன் மலேரியா. இந்த 4 டைப்பான மலேரியா வந்து பார்த்தோன்னா காணப்படுது. The pathological changes is caused by malaria, not affect only erythrocyte. இந்த மலேரியாவானது ஆர்பிசியை மட்டும் வந்து பண்ணால் எஃபெக்ட் பண்ணலை. ஸோ ஸ்பிலினையும் மற்ற விசரல் ஆர்கான்ஸையும் இது வந்து பண்ணால் பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ மலேரியாவினுடைய இன்குபேஷன் பீரியட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 12 days. ரொம்ப முக்கியமானது. மலேரியாவினுடைய இன்குபேஷன் பீரியட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 நாள். என்னுடைய இயர்லி சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா தலைவலி இருக்கும், கொமட்டல் இருக்கும், தசைகள் வந்து பார்த்தோன்னா பெயின் வந்து பண்ணா இருக்கும். தலைவலி இருக்கும், கொமட்டல் இருக்கும், மஸ்குலர் பெயின் வந்து பார்த்தோன்னா இருக்கும். அடுத்தது இதனுடைய கிளாசிக்கல் சிம்டம் ஃபஸ்ட்டாக என்ன சார் டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா மீரோசோயிட்டும் அந்த ஈமோசோயின் டாக்ஸினும் எரித்ரோசைட் டிப்ரைஸும் பிளட் ஸ்டீரத்துக்குள்ளே என்டர் ஆன உடனே மலேரியா பாராசைன்ஸ் வந்து பார்த்தோன்னா உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிடும். என்ன சார் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா குளிருடன் நடுக்கம் வந்து பண்ண ஏற்படும். ஐ ஃபீவர், சொட்டைக்கு அப்புறம் வந்து பண்ணால் ஐ ஃபீவர் வந்து ஏற்படும். ஃபீவர், சில்னஸ் வந்து பார்த்தோன்னா மலேரியா டாக்ஸின் மூலமாக பார்சியலாக காசஸ் ஆகும். ஸோ அப்படி காசஸ் ஆகும்போது மேக்ரோபேஜஸை இன்டியூஸ் பண்ணி டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர்ஸையும் இன்டர்லியூக்கனையும் இது என்ன செய்யுன்னு பார்த்தோன்னா இன்டியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண விட்டுரும். அதாவது மலேரியா டாக்ஸின் ஆனது மேக்ரோபேஜஸை இன்டியூஸ் பண்ணி டியூமர் நெக்ரோசிக் ஃபேக்டர்ஸையும் இன்டர்லியூக்கனையும் ரிலீஸ் பண்ணோம். முக்கியமானது. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தோன்னா இந்த மலேரியாவை எப்படி தடுக்கலாம், தடுப்பு முறைகளை பற்றி பார்க்கலாம். It is possible to break the transmission, the cycle by killing insect vector.
இன்செக்ட் வெக்டாரை நம்ம கீல் பண்ணுறதின் மூலமாக இந்த மலேரியா, இந்த மஸ்கிட்டோ பரவாமல் தடுக்கலாம். ஒன்று, இன்செக்ட் வெக்டாரை கீல் பண்ணணும். ரெண்டாவது, மஸ்கிட்டோ வந்து எக்கை எங்கே லேயிங் பண்ணணும்னு பார்த்தோன்னா நீரில் தான் முட்டையிடும். ஸோ முட்டையிலிருந்து என்ன ஆச்சிங் ஆகுதுன்னு பார்த்தோன்னா லார்வா வந்துட்டு ஆச்சிங் ஆகுது. லார்வாவானது ஆச்சிங் ஆன பிறகு பியூப்பாவாக மாறும். அந்த பியூப்பா வந்து பார்த்தோன்னா ஓகே, அடுத்தது எங்கே டெவலப்மெண்ட் ஆகும்னு பார்த்தோன்னா வாட்டரில் டெவலப்மெண்ட் ஆகும். ஆனால் ப்ரீத்திங் பண்ண எங்கே மூமெண்ட் ஆகி வரும்னு பார்த்தோன்னா சர்ஃபேஸுக்குள்ளே மூமெண்ட் ஆகி வரும். அப்போது ஆயிலை அந்த வாட்டருடைய சர்ஃபேஸுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது மஸ்கிட்டோடைய லார்வாவும் பியூப்பாவும் ப்ரீத் பண்ண முடியாமல் தடுக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டு, ட்ரைனேஜ் இருக்குது, டிச்சஸ்ஸு, அடுத்தது அதர் பர்மனெண்ட் வாட்டர் பாடிஸ் வந்து பண்ணா இருக்குது. இதில் கம்ப்யூசியா என்ற ஒரு மீனை வளர்ப்பதின் மூலமாக அந்த மஸ்கிட்டோடைய லார்வா எல்லாத்தையும் இந்த மீன் சாப்பிட்ரும். இதன் மூலமாக மஸ்கிட்டோ வந்து பரவாமல் தடுக்கலாம். ரெண்டாவது, பேசிலஸ் துரிஞ்சியன்ஸை அந்த ஸ்ப்ரே பண்ணுறதன் மூலமாக மஸ்கிட்டோடைய லார்வாவா என்ன செஞ்சுன்னு பார்த்தோன்னா கில் பண்ணிடும். ஆனால் அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய மற்ற லைஃப் ஃபார்மை எதையும் வந்து பார்த்தோன்னா இது என்ன பண்ணாத நச்சுத்தன்மையை ஏற்படுத்தாது. அடுத்தது மூணாவது பெஸ்ட்டு ப்ரொடக்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ வந்து நம்மளுக்கு அடிக்காமல் அவாய்ட் பண்ணுறதுக்கான பெஸ்ட்டு ப்ரொடக்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ நெட்டை பயன்படுத்தணும். விண்டோஸ்லேயும் டோர்லேயும் மஸ்கிட்டோ வந்து கடிக்காமல் ஒயர் கேட்சிங் வந்து பார்த்தோன்னா பயன்படுத்தணும். 1950 வருஷம் உலக சுகாதார நிறுவனமானது மலேரியா எராடிகேஷன் ப்ரோக்ராமை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ப்ரோக்ராமு என்ன ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் அடையலை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மஸ்கிட்டோவை கில் பண்ணுறதுக்கு எதை பயன்படுத்தினாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சில ட்ரக்ஸை பயன்படுத்தினாங்க. அதே சமயம் டிடிடி, இன்செக்டிசைடு இது எல்லாத்தையும் வந்து பயன்படுத்தினாங்க. இதுக்கு அகைன்ஸ்டாக அதனுடைய பாடிக்குள்ளே ஒரு எதிர்ப்பு திறன் வந்து ஏற்பட்டுடுச்சு. ஸோ டிடிடி அப்படின்றது என்னன்னு பார்த்தோன்னா டைக்ளோரோ டைபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். டிடிடி அப்படின்றது டைக்ளோரோ டைபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். அடுத்தது அதர் இன்செக்டிசைட். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா மஸ்கிட்டோவுக்கு எதிர்ப்பு திறனை ஏற்படக்கூடியதாக மாறிடுச்சு. அதனால் இதை வந்து பார்த்தோன்னா பயன்படுத்தாததுனால இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தோன்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த டூயூனோவில் பார்த்தீங்கன்னா மலேரியாவை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக மலேரியா வேக்சினை பயன்படுத்தினாங்க. எப்போ இதுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க? 2015 வருஷம் RDSS மஸ்கூரிஸ் என்ற ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரே தடுப்பூசி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தடுப்பூசி மட்டும்தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 முறை இன்ஜெக்ட் பண்ணணும். 4 டைம்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இதனுடைய இந்த மருந்தினுடைய திறன் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக வந்து இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தோன்னா 26 to 50% தான் வந்து பார்த்தோன்னா இருக்குது. அதனால் இதை வந்து பார்த்தோன்னா ஒரு முறைக்கு 4 முறை வந்து இன்ஜெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா 6 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பேபிஸுக்கு இந்த வேக்சினை இன்ஜெக்ட் பண்ணக்கூடாது. does not recommended use RDSS vaccine in babies between 6 to 12 weeks age. அதாவது 6லேருந்து 12 வாரம் வயதுள்ள குழந்தைகளுக்கு இந்த RDSS தடுப்பூசியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. தேங்க்யூ. வணக்கம். நன்றி.